நீங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்க. கடவுளுக்கு சாப்பாடு விட்டுறது அவ்வளவு பெரிய பாக்கியம். தேங்க மக்கள் துவாரகாமாயி என்பது சொர்க்கத்தின் வாசல் அல்லது தாயின் மணி. அங்க யார் வராங்க என்னுடைய அருக்கரணை மாசுரம் செய்ய நான் காத்திருக்க அப்படின்னு சொல்லுவார். யார் ஒருவர் துவாரகாமாயின் படிக்கட்டை தன் கால்களை பதிக்கின்றாரோ துன்பம் இதோட முடிந்தது அப்படின்னு பாபா சொல்லுவார். என்னுடைய பக்தருக்கு எப்பவுமே 2 விதையை கொடுத்துரு. ஒரு விதை நம்பிக்கை, இன்னொரு விதை பொறுமை விதையை கொடு அப்படின்னு சொல்லிவிடுறார் பாபா. பூஜை செய்யறாங்க, கவனிங்க, நல்லா ஜெய் சொல்லுங்க. ஜெய் ஜெய். தீபாராதனை பாருங்க, நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இப்போ சாப்பாடு விட்டு போகிறாங்க. நீங்கள் ஆண்கள் பெண்கள்லாம் குழந்தைகள்லாம் கூட சேர்ந்து சொல்லலாம். அது வேலை செய்யுமே ஸ்கேனு. இங்கே வா. காட்சி சாப்பிடுவோம். ஓம்
योगीराज परम ब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के अन्नम नैवेद्यम समर्पयामि। नैवेद्यम समर्पयामि। नैवेद्यम समर्पयामि। எல்லாம் அப்படியே கண்ணை மூடி தியான நிலைக்கு வாங்க. மந்திரம் சொல்லுவாங்க, 2 முறை நல்லா சத்தமா சொல்லுங்க. ஓம் பரமம் பவித்ரம் பாபா விபூத்யம் ஓம் பரமம் விசித்திரம் லீலா விபூத்யம் ஓம் பரமார்த்த இஷ்டாத மோட்ச பிரதாத்தம் ஓம் பாபா விபூத்யம் नमस्त्रयामि ओम साई विभूत्यं नमस्त्रयामि ओम परमं पवित्रं बाबा विभूत्यं ओम परमं विचित्रं लीला विभूत्यं ओम परमार्थ इष्टार्थं मोक्ष प्रदातं ओम बाबा विभूत्यं नमस्त्रयामि ओम साई विभूत्यं नमस्त्रयामि। யாரும் கண்ணை விலைக்க வேண்டாம். இந்த மாலை வேளையில இந்த துவாரகாமாயில் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உண்ண உணவும் உடுத்திக்கிறோடையும் இருக்கிறதுக்கு இடம் உடல்வாரைக்கும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் சொல்வாக்கு செல்வாக்கு பெருகி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு நம்ம வம்சமெல்லாம் செல்வ செழிப்பாக இருக்குன்னு சொல்லி யார் யாருக்கு என்ன பிரார்த்தனையோ முதல்ல உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. அப்படியே 2 கையை நல்லா தேய்ச்சி
முகத்தில் வச்சுட்டு கண்ணை விழிங்க. சாய்பாபா அப்படிங்கிறவர் துவாரகாமாயி அப்படிங்கிற ஒரு மசூதியில் 60 ஆண்டு காலம் வாழ்ந்தார். நாம் ஒவ்வொரு வாரமும் என்ன செய்கிறோன்னா, இங்கே வந்தோம்னா முதல்ல 2 விளக்கு வாங்கணும். இவங்க விளக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. விளக்கு வாங்கி உங்கள் குலதெய்வத்தை முதல்ல நினச்சிக்கணும். முதல்ல நீங்கள் எந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டாலும் குலதெய்வத்தை முதல்ல முன்னிறுத்தணும். குலதெய்வத்தினுடைய கருணை இல்லைன்னா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். குலதெய்வத்தை முதல்ல, குலதெய்வத்தினுடைய அருள் வேணும். குலதெய்வம்னா யாரு? நமக்கு யாருக்குமே தெரியாது. குலதெய்வம்னா நம்ம மூதாதையர்கள் தான், தாத்தா பாட்டி, அவங்க உருவாக்குனது தான் குலதெய்வம். நீங்கள் இந்த புதுக்கோட்டை, இந்த நகரத்தார் ஏரியாவிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 5 தலைமுறைக்கு ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க. இந்த ஏரியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பா பேரே தெரியாது நம்ம குழந்தைங்களுக்கு. தாத்தா யார், பாட்டி யார், சித்தப்பா யார், பெரியப்பா யாருன்னு சொல்லி விளக்க மாட்டோம். அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 3-4 தலைமுறைக்கு ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க. ஒரு லேமினேஷன் போட்டு எழுதி வச்சுருப்பாங்க. அதாவது இவங்கெல்லாம் இவங்க வம்சம் அப்படின்னு சொல்லி. முதல்ல குழந்தைங்களுக்கு குலதெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். குலதெய்வத்தை சொல்லி வளர்க்கலைன்னா அந்த குழந்தை எந்த தெய்வத்தை போய் வணங்கும்? அதனால் முதல்ல அவனுக்கு விவரம் தெரிஞ்ச உடனே நம்ம குலதெய்வம் மாரியம்மாவை கூட இருக்கலாம், சவுண்டம்மாவை கூட இருக்கலாம், பச்சையாயி கூட இருக்கலாம். முதல்ல குலதெய்வம் நமக்கு இதுதானே அந்த குழந்தைக்கு அறிவுறுத்தி வளர்க்க. ரெண்டாவது உங்கள் குலதெய்வம் பக்கமாக இருந்ததுன்னா மாதம் ஒரு முறை பௌர்ணமி அன்னைக்கு போங்க, இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது போங்க, 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது போங்க, இல்லைன்னா வருடம் ஒரு முறையாவது உங்களோட குலதெய்வத்தினுடைய கடமையை நீங்கள் செய்யலைன்னா 1 கோடி பேருக்கு நீங்கள் சாப்பாடு போட்டாலும் அது புண்ணிய கணக்குக்கு போகாது. இது எங்கள் குருநாதர் சொன்ன உண்மையான சத்திய வாக்கு. நாங்கள் ஒரு குருகிட்ட வேலை செய்கிறப்போ ஒருத்தர் வரார், ஒரு பிரச்சனை அப்படின்னு வரார். அப்போ அவர் எங்கள் குரு கேட்குறார், உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் நீங்கள் 12 வருடம் ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்கணும்னா ஆமாங்க அப்படின்னு சொல்கிறார். முதல்ல போய் குலதெய்வத்துக்கு படி வச்சுட்டு வா, அப்புறம் உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டார். அப்புறம் ஒருத்தர் வேண்டுதலைக்காக என்ன பண்ணினார்னா மாடு கொண்டு போய் சந்தையில் விற்று அந்த காசை கொண்டுட்டு வரார். லைனில் வந்துட்டு இருக்கிறாரு. எனக்கு முன்னாடி அவர் போகிறாரு. அந்த பணத்தை கொடுக்குறப்ப எங்கள் குரு சொல்கிறார், காசை அப்படியே கையில் வை. மாடு விற்று உன்னை யார் வேண்டுதல் செலுத்த சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, என்னால் எனக்கு வேறு வழி தெரியல, நான் வேண்டிட்டேன். அதுக்கு எங்கள் குருநாதர் சொல்கிறாரு, நீங்கள் போய் விற்ற மாட்டையே வாங்கி சம்பாரித்து வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட கடன் அடைங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இதை நாங்கள் அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, தெய்வங்கள் அப்படின்னு ஒரு இருக்குதுன்னா, மாரியம்மா இங்கே இருக்குதுன்னா அது கிராம தேவதை. நமக்காக நம்மளை காப்பாற்றுறதுக்காக எல்லையில் கிராமத்தில் ஒரு அம்மாவை வச்சுருக்கோம். அந்த அம்மாவுக்கு வாரம் ஒரு முறையாவது போய் 2 விளக்கு போடணும். விழா காலங்களில் நம்மளால் என்ன முடியுமோ 4 பேருக்கு பொங்கல் கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். அதெல்லாம் நம்ம யாருமே செய்யறது கிடையாது. ரெண்டாவது நாம் என்ன செய்கிறோம், இந்த கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறோம், எனக்கு இந்த வேலை நடக்கணும்னு சொல்கிறோம். அந்த தேவதை அந்த வேலையை செஞ்சு கொடுத்துரும். நாம் பெயிண்டும் அடிக்க மாட்டோம், மறுபடியும் அந்த கோவில்கிட்டே போக மாட்டோம். காரணம்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, நாம் சுயநலவாதி தானே. மறுபடியும் ஒரு கஷ்டம் வரும், அப்போ அந்த கோவிலுக்கு ஓடுவோம், மன்னிச்சுக்க இதையும் செஞ்சு கொடுத்துட்டு சேர்த்து தரேன் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்னா கடவுள்கிட்ட கடனை எச்சு பண்ணிக்கிட்டே போகிறோம். அதனால் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டு நான் இங்கே வந்திருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த தெய்வத்தை நான் என்ன கேட்குறேனோ எனக்கு செய்ய சொல்லு, என்னால் என்ன முடியுமோ அது இந்த தெய்வத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் விண்ணப்பம் வைக்கணும். ரெண்டாவது ஒரு கோவிலுக்கு போனால் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கோவிலினுடைய சக்தியும் நம்மளோட உடல் சக்தியும் செட் ஆகிறதுக்கு 6 மாதம் ஆகிடும். நாம் அங்கேருந்து வந்த உடனே பாபா நான் 11 வாரம் வரேன், நான் அந்த ஃப்ளாட்டை வாங்கி அவனை நீ வாங்கி கொடு அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்கிறோம். 11 வாரம் நம்ம யாருமே முழுசாக வர்றதில்லை. 6 வாரம் நம்ம தான் அவசரக்காரராஜ போன உடனே வாங்கிட்டு வந்துடும். 6 வாரம் வருவோம்ல, 5 வாரம் வருவோம். போமா நான் பாபா கோயிலுக்கு போனேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு. நாம் என்ன சொல்கிறோம் கடவுள்கிட்ட,
11 வாரம் வரேன், 9 வாரம் வரேன், 6 வாரம் வரேன், எனக்கு இதை செய்யணும்னு சொல்கிறோம். கடவுளுக்கு எதுக்காக சிறுடியில் இருக்கிறவருக்கு எதுக்காக அவதரித்து உட்காந்துருக்காரு பூலக்காட்டுக்குள்ளே? நமக்கு செய்யறதுக்கு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். என்ன நான் வந்திருக்கிறேன், எனக்கு இதை கொடுன்னு கேட்டால் தான் தெய்வங்கள் கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் ஃபோட்டோ வச்சுருந்தா ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட்டிகிட்டு போய் முதல்ல கடவுளை நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு போ. எனக்கு நல்லா படிப்பு கொடு, அறிவை கொடு, ஞானத்தை கொடுன்னு ப்ரேயர் பண்ண வைங்க. மாலை மறுபடியும் வந்தோன்னா அந்த குழந்தை முகம் கை கல்லாங்கள் உள்ள குளிக்க வச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு ஹோம்ஒர்க் எழுத சொல்ல பாருங்கள். அந்த குழந்தைக்கு அப்சர்வேஷன் மைண்டு நல்லா கிடைக்கும். சரி, இது சாத்தியப்படுமா? பாபா சொல்கிறார் இது சத்தியம் அப்படிங்கிறார். மும்பையில் ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பில் கம்மியாக படிச்சிருக்கிறார். அவங்க ஆசிரியர் சொல்கிறார், நீங்கள் இந்த வருஷம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி ஆகக்கூடிய அளவுக்கு உங்களோட தகுதி இல்லை, நீங்கள் இந்த வருஷம் எழுத வேண்டாம், ஒரு டியூஷன் வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் மறுபடியும் 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி எழுதுங்கன்னு சொல்கிறார். அதுக்கு அந்த மாணவன் தடுமாறிட்டு இருக்கிறான். ஜோதிடம் பார்க்குறான், பிரசன்னம் பார்க்குறான். அந்த மாணவனுடைய அம்மா வந்து பாபாவோட தீவிர பக்தர். பாபாவை பார்க்கறதுக்காக உள்ளே வராங்க. துவாரகா மாய்க்குள்ள வந்து பாபாவை நமஸ்கரிச்சுட்டு கேட்குறாங்க. பாபா சொல்கிறார், ஓ அம்மா, உன்னுடைய மகனை குறி பார்க்க வேண்டான்னு சொல்லு, ஜோதிடம் பார்க்க வேண்டான்னு சொல்லு, என் நாமத்தை சொல்லு, என்னை நினச்சிக்கிட்டு போய் உட்காந்து எழுத சொல்லு, மும்பையில் முதல் மாணவனாக வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறார். இந்த அம்மா போய் சொல்கிறாங்க, பாபாவோட கருணை உங்களுக்கு நிறைய இருக்குதான், நீங்கள் பரீட்சை எழுதுங்க, முதல் மாணவனாக வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போய் ஆசிரியர்கிட்ட சொல்கிறார். ஆசிரியர், அப்படியா, சரி, உங்கள் நம்பிக்கையில் நான் வந்து எந்த இடத்துலையும் கிராஸ் ஆகலை, எழுதுங்கிறாரு. எழுதுன உடனே 3 மாதம் கழித்து வருது, மும்பையில் முதல் மாணவனாக வராரு. குரு அவ்வளவு பெரிய அற்புதக்காரர். ஆனால் குருவை நம்ம நம்பணும். குருக்கிட்ட நம்மளோட எண்ணங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கணும். நாம் சந்தோஷமாக இருக்கிறப்ப 2 விளக்கு வச்சுட்டு பாபாவை கும்பிடுவோம். ஏதாவது ஒரு 100 ரூபா கேட்டு வரலைன்னா சாமிக்கு விளக்கு வைக்க மாட்டோம். காரணம் என்ன? அவர் எனக்கு எதுவுமே செய்யலை, கொடுக்கல. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, ஏமா வந்துக்கிட்டே இருந்து வரல, அவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, நான் எப்படி அவர்கிட்ட வரட்டும்? பாபா சொல்கிறாரு, என்னை வெறும் சித்திரமாக பார்க்க வேண்டாம், உயிருள்ள ஜீவனாக பாரு, எங்கிட்ட பேசு, அப்போ தான் நான் உனக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிறார். நாம் யாராவது கடவுள்கிட்ட போய் பேசுகிறோமா? உடனே கஷ்டம் வந்தால் பக்கத்தால் வீட்டுக்கார்கிட்ட தான் போய் அழுகிறோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே ஆயிடுச்சு. அவன் இப்படியா, ரொம்ப நாளாக உன்னை கேவலப்படுத்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீயே வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்ட்டு ஊர் புறா சொல்லிடுவான். அதனால நீங்கள் தயவு கூர்ந்து பாபா அப்படிங்கிற பெரிய அச்சய பாத்திரம். அதாவது பாபாகிட்ட ஒருத்தர் போய் கேட்குறார், பாபா, நான் தாழ்ந்த ஜாதியில் பிறந்ததுனால எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையா? எங்கள் எதுக்காக வீட்டுக்காரர் உயர்ந்த ஜாதியில் பிறந்ததுனால அவருக்கு காடு இருக்குது, மாட மாளிகை, கோடை கோபுரமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ பாபா சொல்கிறாரு, நீ துவாரகா மாய்க்குள்ள வந்துட்ட, நீ எத்தனையோ பிறப்புல எத்தனையோ கர்மா செஞ்சுட்டு வந்திருப்ப, உன் கர்மாவை நான் ஏற்றுக்க முடியாது, நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் உனக்கு நான் ப்ளஸ் பண்ணுவேன். நீ என்கிட்ட வந்துட்ட, உனக்கு உண்ண உணவும் உடுத்திக்கிறோடையும் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து உன்னுடைய எதுக்கு என்னவோ நான் செய்வேன், ஆனால் நீ நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்கிறார். அதுக்காக தான் நாம் என்ன செய்யணும்னா, நமக்கு என்ன தேவையோ இந்த மகா யோகி கொடுத்துருவார். PK குமார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சாயங்காலம் சாப்பாடு போடுறார். அவங்க பொண்ணுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வெட்டினரி டாக்டருக்கு சீட் கேட்குறாங்க. 222வது இடத்துல அந்த பொண்ணு இருக்குது. சொல்கிறேன், பாபா, அந்த பொண்ணு, அவங்க அம்மா, அவரு எல்லாம் மூச்சுக்கு மூச்சு பாபா தானா. ரோட்டில் சின்ன வண்டி போனால் பாபா வாங்கலாம். இவ்வளோ பாபா டியோடி சொன்னேன், ஏயா உன்னையே இந்த குடும்பம் நம்பி இருக்குது, நீ ஒரு டாக்டர் சீட்டு உன்னால் வாங்கி கொடுக்க முடியாதானோ. 22வது சீட்டுக்கு வந்துருச்சு. 222க்கு ஒரே வாரத்தில் 22வது இடத்துக்கு அந்த பொண்ணு வருது. மறுபடியும் போய் சொன்னோம், 22வது இடத்த கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்குற, உனக்கு கருணை இறக்கமே கிடையாதா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வாரம் வரார் 10,000 ரூபாய் கொண்டுட்டு. விழுப்புரத்தில் சீட்டு கிடச்சி இன்றைக்கி வெட்டரி டாக்டருக்கு போயிடுச்சு அந்த பொண்ணு. அப்புறம் அவர் ஒரு விண்ணப்பம் வச்சார், ஐயா, என்னுடைய மனைவி திருச்சியில் இருக்கிறான், நான் இந்த ஊரில் இருக்கிறேன், எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா பரவாயில்ல, கூட்டிகிட்டு போய் சொல்கிறோம். போன வாரத்துக்கு முதல் வாரம் 3 நாளில் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைக்கிறான். இன்றைக்கி வந்து அவர் அன்னதானத்துக்கு 5000 ரூபா கொடுத்துட்டு சாயங்காலம் அன்னதானம் பண்ணுறார். எதுக்காக இதை நாம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சாமி நீங்கள் சொன்னால் காது கொடுத்து கேட்கும்.
எப்படி கேட்குமா? சத்தியம் கேட்கும். இப்போ நான் நேற்று ஒரு பக்கம் போகிறப்ப நான் சொல்கிறேன், பாபா நான் போகிற காரியம் நடக்கணும் அப்படின்னா நான் ஏறுற பஸ்ஸில் நீ இருக்க வேணும் அப்படின்னு சொன்னேன். உட்காந்து தலையை தூக்கி பார்க்குறேன், பாபாவோட ஸ்டிக்கர். சரி பரவாயில்ல, நான் போன இடத்துல நீ எனக்கு முன்னாடி வந்திருக்கிறேன்னா பட்டாம்பூச்சி ரூபத்தில் நீ போ அப்படின்னா நான் போய் சேர்ற வரைக்கும் ஒரு பட்டாம்பூச்சி அந்த ஒரு கிலோமீட்டர் நடந்து போகிறேன், பட்டாம்பூச்சி போயிட்டு இருக்குது. இது எதுக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் அப்பாவை எவ்வளோ அம்மாவை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அதை விட குருவை நீங்கள் நேசிச்சிங்கன்னா உங்களோட வேலையை அவர் பார்த்துக்குவார். உங்கள் வேலையை அவர் பார்த்துக்குவார். நீங்களாம் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு கஷ்டம், எனக்கு துன்பம், எனக்கு கடன் தீர மாட்டேங்குது, அதுக்கு அப்பாற்பட்டவர் இவர். அவர் சொல்கிறாரு, நீ சுடுகாட்டில் நின்று நாமத்தை சொல்ல, நான் உடனே வந்துடுவேன், ஆனால் நீ என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறார். நீ 7 கடலுக்கு அப்பால் சாய்நாமத்தை ஜபிச்சாலும் மறுகணம் நான் உனக்கு வந்து ப்ளஸ் பண்ணிடுவேன், ஆனால் என்னை கூப்பிடுங்கிறார். நம்ம யாராவது கடவுளை கூப்பிடுறோமா? கூப்பிடுறதே கிடையாது. அவர் சொல்கிறார், ரொம்ப எளிமையாக கும்பிட சொல்கிறார். நீ முட்டி போட வேண்டாம், உருளு தண்டா போட வேண்டாம், கன்னத்தில் அடிச்சுக்க வேண்டாம், நீ எளிமையார, ஆனால் என்ன தியானிக்கிறார். இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு இங்கே வந்த அத்தனை பேருக்கு அற்புதங்கள் செஞ்சுருக்கிறார். ஒரு பொண்ணுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை, வந்தாங்க, சில பரிகாரங்கள் நாங்கள் போய் செய்ய சொன்னோம், கன்சீவ் ஆகிட்டான், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பாபா எவ்வளோ பெரிய அற்புதக்காரர். நம்பிக்கை அப்படிங்கிற அவர் சொல்கிறார், என்னுடைய பக்தர் மேலே நம்பிக்கை அப்படிங்கிற வந்து நீ வீசிட்டார் அப்படிங்கிறார். நீ ஓயாமல் வீசு, அவன் அப்படியே திரும்புவான், டபக்கு நான் பிடிச்சிக்குவேன். அவன் வீட்டில் ஒரு குருத்தாய் எந்திரிச்சு செடியாகி மரமாகி ஸ்தலம் விருச்சமாய் அவனுடைய வம்சமெல்லாம் நான் காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து சொல்கிறதுக்கு ஆள் இருக்குதா இல்லையா எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு, இந்த ஊர் உன்னை பேசும், காரி துப்பும், கல்லால் அடிக்கும், ஏமச்சொற்களால் கூட சொல்லும், அதை பற்றி நீலாம் செவிசாக்க வேண்டாம், ஆனால் என்னுடைய பக்தன்கிட்ட நம்பிக்கைங்கிற கதையை நீ விதைச்சிக்கிட்டே அப்படிம்பார் பாபா சொல்கிறார். அதனால் யார் யாராவது இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அங்கே போனால் அதால் பேசிகிட்டே இருக்கிறாங்க, பயங்கரமாக கும்பிட சொல்கிறாங்க. அதை பற்றி நமக்கு என்ன, நமக்கு அவரு தான் சொன்னால் கேட்கும். ஒருத்தர் பாபாட்ட வந்து கேட்குறாரு, பாபா துவாரகாமாய் அப்படிங்கிறது கிருஷ்ணர் பிறந்த இடம், துவாரகா அப்படிங்கிறது கிருஷ்ணர் பிறந்த இடம், அது எவ்வளோ பெரிய ஒளி பொருந்த இடம், அழகான இடம். இங்கே என்ன பாபா அங்கங்கே ஓட்டையாக இருக்குது, இங்கே ஒரு பக்கம் நெருப்பு வந்து புகையாய் கரியாய் கிடக்குது பாபா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பாபா சொன்னாராம், நீங்கள் போய் அந்த செவுத்துல காதை வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் போய் அந்த செவுத்துல காதை வைங்க. போய் காது வச்சோடனே கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கிற சத்தம் கேட்டுட்டான். அப்போ தான் அவர் திரும்பி பார்க்குறாரு, பாபா கிருஷ்ணராக வந்துட்டு இருந்தார். பாபா சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறவா, நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகவே, நீ என்னை பிரம்மாவா பார்த்தனா பிரம்மாவா தெரிஞ்சிருவேன், நீ சிவபெருமானா பார்த்தா நான் சிவபெருமானா தெரிவேன், நீ விஷ்ணுவா பார்த்தா நான் விஷ்ணுவா தெரியும்னு சொல்கிறார். அதனால் யாருக்கிட்டையும் நீங்கள் போய் கஷ்டத்தை சொல்லவே வேண்டாம். சாய்பாபா அப்படிங்கிற ஒரு பெரிய கற்பக விருட்சம் ஒன்று, கற்பக ஸ்தல விருட்சம் இருக்குது, அதுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு, உங்களோட எண்ணங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக பாபாவோட அன்பும் கருணையும் ஆசீர்வாதம் நிறைந்த இடம் தான் துவாரகாமாய். அவர் சொல்கிறாரு, என்னுடைய தர்பார் வெளிப்படையானது, நேர்மையானது, புறவாசல் கிடையாது, ஏழை பணக்காரருக்கு இது சரிசமமான இடம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை ராம நவமி விழா, சர்க்கார் சாமியோட குரு பூஜை விழா நம்ம கோவிலில் நடக்குது. காலையில் 5 மணிக்கு கொடியேற்றம், மாலை 5 மணிக்கு ராகவேந்திரா காலேஜ் அருகில் கருப்பண்ணசாமி கோவிலேருந்து மேல தாள தார தப்பட்டை சங்கு சேவண்டியுடன் சாமி இங்கே ஒரு 7 மணிக்கெல்லாம் கொண்டுட்டு வந்து பூஜையை முடிச்சிருவோம். இந்த விழாவில் தாய்மார்களும் ஆன்மீக அன்பர்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் தவறாமல் வந்து கலந்துக்குங்க. ஏன்னா சித்தபெருமான்களுக்கு நடக்கக்கூடிய பூஜையில் ஞானிகள், சித்தர்கள், மகான்கள், ஆயிரக்கணக்கான சக்திகள்லாம் அதில் வரும். அதனால் இந்த ராமநவமி விழாவை யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். தொடர்ந்து நன்கொடை அளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி சொல்கிறோம் நாங்கள். அதே மாதிரி இந்த ராமநவமி விழாவுக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய விஸ்வின் சில்க் பேஷன்ஸ், டிஎன்ஆர் சுப்பிரமணி, வி மொராஜ் அப்படிங்கிறவங்க தான் தொடர்ந்து வருஷத்தில் 2 முறை காலையிலேருந்து இரவு வரைக்கும் சாப்பாடு போடுறாங்க. அவங்களுக்காகவும்
இந்த PK குமார் அப்படிங்கிற ஒரு அன்னதானம் போறார், அவங்களுக்காக எல்லாம் கண்ணை மூடி நல்லா ஒரு பிரேயர் பண்ணிக்க. சாய்ராம். கண்ணை மூடி ஆழ்ந்து தியானத்துக்குவாங்க. பிரார்த்தனை வைப்போம். பிரார்த்தனை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மந்திரம் சொல்லுவோங்க. சாய்ராம். மந்திரம் சொல்லி முடிய யாரும் கண்ணை திறக்க வேண்டாம், தயவு செய்து எல்லாம் கண்ணை மூடி ஆழ்ந்து தியானத்துக்குவாங்க. இன்றைய 2வது வார அன்னதான பக்தர்கள் ஆறுமுகம், அழகேஸ்வரி, ஜானகி, ராம் பிரபு, மணிகண்டன், யுவராஜ், பூர்ணிமா, சாஸ்திரி, சாந்தி, லலிதா குடும்பத்தார் KPM, சக்திவேல், எஸ் கௌசல்யாமணி, இலக்கியா பிரபு. இன்றைய பொது பிரார்த்தனை. ஸ்ரீராம் குரூப்ஸ் மதுரை தொழில் நன்றாக நடைபெற வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. அலைட் இன்ஜினியர் பெங்களூர் தொழில் நன்றாக நடைபெற வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. தேவதர்ஷினி +2 நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. DNR சுப்பிரமணிய சுசீலா தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், ஸ்ரீ பாரு PUC சித்தா ஆயுர்வேதா சத்தல் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், விஸ்வன்சில்ஸ் பேஷன் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், APS டிசைனர் பவானி தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், ஜமுனா டெக்ஸ் KPM தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், ஹரிணி ஆத்தூர் நீட் தேர்வில் நன்றாக எழுதி நல்ல மார்க் எடுக்க வேண்டியும், நேற்ற கல்லூரியில் சீட் கிடைக்க வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. ஸ்ரீ சாய் தைட் பாப்பிஸ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், ஸ்ரீராம் டிவி சென்டர் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், வசந்தா சுகர் பிரஷர் குறைய வேண்டியும், சாந்தி வீடு நல்ல வேலைக்கு விற்க வேண்டியும், சிவகுமார் ரத்னபிரியா குழந்தை வழங்க வேண்டியும், ஈஸ்வரன் அவர்கள் உடல்நிலை சீராக இருக்க வேண்டியும், தியா சஞ்சய் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், தியா சஞ்சய் நன்றாக படித்து நல்ல மார்க் எடுக்க வேண்டியும், மைதிலி சிவா குழந்தை பாக்கியமாக வேண்டியும், தியா பைனான்ஸ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், கதிர் சரண்யா எந்தவித பிரச்சனை இல்லாமல் திருமணம் நடைபெற வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. சுசித்ரா பிரவீன்குமார் தம்பதியர் குழந்தை வரம் வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. ஹேமலதா திருமணமாக வேண்டியும், நாகமித்துஞ்சை கை குணமாக வேண்டியும், உடல் நல பரிபூர்ண குணமடைய வேண்டியும், நல்ல வேலை கிடைக்க வேண்டியும், வேபிருதலம் KVK சண்முக சுந்தரம், லலிதாம்பிகை, நிர்மல் விக்னேஷ், காயத்ரி, சாகித்யன் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியும், தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. பவித்ரன் யுவராஜ் திருமண நாள் பாபாவிடம் பிரார்த்தனை. சிவ காஞ்சனா உடல் நன்றாக இருக்க வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. கோவை பிரபு அவர்கள் கால் சரியாக வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. நித்தியம் நன்றாக படிக்க வேண்டியும், வருகின்ற 29ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ள பேட்மிண்டன் போட்டியில் கார்த்திகேயன் வெற்றி பெற வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. RS நிதர்சனா +2 நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டியும், முதல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. ஹரி விக்னேஷ் நல்ல வேலை அமைய வேண்டியும், முதல் நிலை ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும், பிரணாவ் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியும், முனிராஜ் உடல் நன்றாக இருக்க வேண்டியும், வீடு நல்ல விலைக்கு விற்க வேண்டியும், ஜெயந்தி கணவரின் பணம் கிடைக்க வேண்டியும், சிவராஜ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், CB சீனிவாசன் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேர வேண்டியும், சிறந்த இன்ஜினியர் காலேஜில் பேராசிரியர் வேலை கிடைக்க வேண்டியும், விமல் 10ஆம் வகுப்பில் படித்து நல்ல மார்க் எடுக்க வேண்டியும், +1 +2 தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவிகளும் தேர்ச்சியாக வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. கண்ணன் இன்ஜினியர் தொழில் நன்றாக நடைபெற வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. தன்ஸ்ரீ பூஜா 11ஆம் வகுப்பில் நன்றாக படித்து நல்ல மார்க் எடுக்க வேண்டியும், தர்ணி 10ஆம் வகுப்பில் நன்றாக படித்து நல்ல மார்க் எடுக்க வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. சாய்ரா. காலையிலேருந்து நிமிடவடி நிறைய பேர் திருமணம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பேர் அரசு வேலை வேணும், தனியார் வேலை வேணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பெண்மணிகள் புத்திர பாக்கி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பெண்மணிகள் குழந்தை சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். பூ வாங்கி கொடுத்துருக்காங்க, ஊடுபத்தி வாங்கி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கு அன்னதானத்துக்கு உண்டான காணிக்கை கொடுத்து இருக்காங்க, அவங்களுக்காகவும். போன வாரம் நம்ம ஆலயத்திற்கு காணிக்கை கொடுத்து இருக்காங்க, அவங்களுக்காகவும்.
பாபாவோட அருட்கருணையினாலும் சேட்சா சர்க்கார் பாப்பம்மாவோட ஆசீர்வாதத்தாலும் நாமளா வைக்கக்கூடிய பிரார்த்தனையின் வலிமையினாலும் இந்த பிரார்த்தனை எல்லாம் மிக விரைவில் நடைபெறணும்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு மனதா பிரார்த்தனை வச்சுக்கலாம். சாயரா எல்லாம் கண்ணை மூடி ஆழ்ந்த தியானத்துல இருங்க. சாயரா சொல்லக்கூடிய மந்திரத்தை கண்ணை மூடி ஆழ்ந்த தியானத்தில் அப்படி திருப்பி சொல்லுங்க. எல்லாம் கண்ணை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு வாங்க. கண்ணை மூடுங்க. ஓம் சாய் நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜய ஜய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாய் நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜய ஜய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாய் நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜய ஜய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் குரு சத்கார் தேவாய கல்மபந்த நிவாரணி திரிமுக்த யாத்மாக ரூபாய பிரசன்னய நமோ நமஹ. ஓம் முக்தி முக்தி பாதஸ்வரூபிணி ஆத்மானந்த ஜோதி வைராகினி தாமச குண பரிஹாரணி தத்வபாவ பக்தி திரிகலைவாணி தெய்வ சம்பூத பாப்பம்மா சரணம் சரணாத்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் பிரம்மார்ப்பணம். பிரம்மஹவீர் பிரம்மாத்னௌ பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்மகர்ம சமாதினா. हरि ओम. सत सत अन्नपूर्णी महामाई की जय. ओम श्री राम जय राम जय जय राम. 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 சாய்ராம். அப்படியே மெதுவா ரெண்டு கை தேய்ச்சிக்கோங்க. அப்படியே மெதுவா முகத்தில் ஊற்றிக்கோங்க. அப்படியே மெதுவா கண்ணை திறங்க. ஓம் ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி. நாத்தவர்க்கும் மெரிவா போற்றி. ஏகம்பத்துரை செய்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. ஆதக மதுரை அரசை போற்றி. கூடக விரும்பின் குருமணி போற்றி. தென் தில்லை மந்தினுளாடி போற்றி. இன்று நக்கார முதானாய் போற்றி. மூவா நான்மறை முதல்வா போற்றி. சேவா செங்குடி சிவனே போற்றி.
ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி, அண்ணாமலையின் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கதலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலமலையானே போற்றி போற்றி. வாம் வாம் பூவியர்கோன் வெற்புயர்ந்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பின் அணிந்த பிரானடி போற்றி, வாலி திருநாத ஊரார் வந்தொன் பதம் போற்றி, ஓலிமணி திருவாத ஊரால் திருத்தாலடி போற்றி போற்றி. வேதனடி தலைத்தாங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புனிதவான் மலர் திருவ சீலவையர் புயற்றுந்தன் திருஞான சம்பந்தன் பாதமலர் திருத்தொண்டர் பரவுவாம். வாம் பொன்னும் மெய்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புரைப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர மன்னிப்பானை, இன்ன தன்மை என்றறிவாம் எம்மானை வந்த பிரானை, அன்னம் வைக்கும் வயலூர் ஆரூரானை மறக்கலுமாமே. சிற்றம்பலம் தில்லையம்பலம். வாம் மாதாரசக்தி போற்றி வாம், வாம் மாமருக்கை போற்றி வாம், வாம் அரவருக்கை போற்றி வாம், வாம் செம்மருக்கை போற்றி வாம், வாம் யோகருக்கை போற்றி வாம், வாம் தாமரருக்கை போற்றி வாம், வாம் சூரிய மண்டலம் போற்றி வாம், வாம் சந்திர மண்டலம் போற்றி வாம், வாம் அக்னி மண்டலம் போற்றி வாம், வாம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றி வாம், வாம் ஈசான மூர்த்தியே போற்றி வாம், வாம் தத்புருஷ மூர்த்தியே போற்றி வாம், ஓம் வாமதேவ மூர்த்தியே போற்றி வாம், ஓம் அகோர மூர்த்தியே போற்றி வாம், ஓம் சத்யோஜாத மூர்த்தியே போற்றி போற்றி வாம். வாம் வாம் காதலாகி கவிந்து கண்ணீர் மதகி ஓதுவா தம்மை நன்றுழிக்க வைப்பது, வேதம் நான்கிலொன்றை பொருளாவது, நாதம் நாதமே நமச்சிவாயமே, தொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் முற்றுணை திருந்தனி துருந்தகைப்ப, கற்றுணை கூட்டியோர் கடலில் வாச்சும் நற்றுணை யாவரும் நமச்சிவாயமே. ஓம் எல்லாம் வல்ல எம்பிரானே, எழுந்தல்க மந்தல்க முத்தல்க நெறியுணர்ந்தல்க முக்கியமொழியந்தல்க நித்தியத்து காத்தல்க ஓம் எல்லாம் வல்ல பெருமானே, திருவடி நீர் எட்கொள்க, உட்கொள்ள நீர் எட்கொள்க, உச்சி குளிர்வாய் மறந்தல்க. ஓம் சலம் ஓம் மரங்கள் செல்வாய மரங்கள் நலம் இன்றும் மரங்கள் நாமம் என்னாவில் மலர்களிலே. ஓம் குருநாயனார் மராஜே குருலம் சத்யாயம் நேதாம் காலம் காமமாய் குருநாயகம் காஜகா அன்னிய சம்சோ சத்யத்தை நமோ காஜகா அன்னிய மாலவதி மராஜிய குரு சமஸ்தயாமி தீபாவளி கண்ணீர் மல்கி அர்ச்சனை செய்த பெண் ஞான
மூலடிகள் என்கிறார் 6 வகை உபயோகத்தான ஏமந்தரத்தை ஆகுதே ஆயுதுள்ளார் ஓம் காராதி கண்டிர் மல்கி உருவானமே நின்றிக்க வைப்பது வேதம் 4 உண்மை பொருளாவது நாதன் நாமமே நம் சிவாயமே ஏனோடி வந்தன் விரமந்தன் வினை நல்ல மீறவே மாசம் சிங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உறவே பொன்மோனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் பொங்காலன் மிரு தனிப்பாம் பிறந்தும் முதனே ஆசரு நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியார்வற்கு விரவே வாம் கடி ஏறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளல் சடை மேலிரமேயும் தோன்றும் தோன்றும் கடி ஏறு கமல் கொன்றை கண்ணீர் தோன்றும் காதில் வெண்குலத்தோடு கலந்து தோன்றும் இனி ஏறு கரிபுழுக்கை பூர்வை தோன்றும் எழுத்திகளும் திருமுடியும் இறங்கி தோன்றும் பொடி ஏறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழித்திகளும் பூவனக்கம் மீதனாக்கே ஆனாகி பெண்ணாய வடிவு தோன்றும் அடியாறு சாரமுடாகியே தோன்றும் பூனாகி ஊற்றிரிவாயாகி தோன்றும் ஒற்றை வெண்பிறை தோன்றும் பற்றாத்தம்மி சேனான வரைவில்லாதினிக்கல் தோன்றும் செட்டவசம் வினாகாய் செய்த செய்த பூனானும் மறைஞானும் பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் நீர நாட்டே ஓம் நேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி ஈராதையாய் என்னை கொண்டாய் போற்றி உட்காகி உள்ளே ஒளித்தாய் போற்றி கோவாத சட்டத்தை ஒளியே போற்றி காற்றாகி எங்கும் அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலைநானே போற்றி போற்றி ஓம் ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவதி போற்றி எய்யத்தே நின்ற நிமலனடி போற்றி ஆயப் பிறப்பருப்பு மன்னனடி போற்றி தீரா திருத்துறை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி ஓம் ஓம் வாக்குகள் வாது செய்க மணிவரும் சுரக்ஷமன்றன் கூர்முறை அகத்து செய்க குறைவில்லாது இகழ்வாக நான் மறை அகங்கள் ஓம் கணக்கணம் மேல் நிகழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரண நமக்நாதனே விடையே மகாதேவா சிவனே புத்தி ஏகம் பத்துரையாய் முத்தி பாகம் பின்னுவானாய் முத்தி காவாய் நரகத்திரனை முத்தி கைது வகையானே முத்தி போற்றி என்பாருக்கு பேருளும் தருவானை இனமை உண்ணாமுடையம்மை உதனவர் அழுத்தரும் அண்ணாமலையா திருநடிகள் போற்றி போற்றி போம்
我知道。
ஒரு கருவினி இல்லாத உடலும் சரியான மனமும் அன்பும் மகளாத மனவையும் தவறாத சந்தானமும் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத தொகையும் தொலையாத நிதியும் கோணும் கோலமும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தூயனின் பாரம் அன்பு பெரியெடுப்பு பூண்டு கண்டாய் ஆலியா மாத்துயமாயனின் தங்கையே ஆதி கடவுள் வாழ்வே அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபானியருவாய் அபிராமியே ஆட்டாலை எங்கள் அபிராம வல்லியை அந்தமெல்லாம் கூட்டாலை மாதளம் பூ நிறத்தாலை உயரங்க காட்டாலை அங்கையர் பாசாங்குஷம் கரும்பு வெல்லும் சேர்த்தாலை உக்கண்ணியை துருவார் ஒரு நீங்கும் இல்லையே வாம் மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் கடவுளியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கலை கண்களே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காந்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூவா முகுந்த திரையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வாம் கற்பனை கனந்த நோய்களையே உருவமாகி அன்புடன் கோலம் நீரியல்மை கிடக்கின்றவம் கற்பனையோகமாம் திருச்சித்தம் பரத்து நெஞ்சு முற்புடன் நகரம் செய்யும் எம் பூங்கலல் போற்றி போற்றி ஓம் நாயகி நான் முடி நாராயணி நமித பஞ்சகாயகி சாம்பதி சங்கரி சாமரை சாதினந்தி வாயகி மாலதி வாராகி முடி மாதங்கி என்று ஆயகியாகி உதயவளால் சரணம் மரண் நமஸ்தே. அப்படியே உட்காந்துக்கோங்க. சர்க்கார் பூஜை ஆரம்பிக்கிறோம். சித்தர் சர்க்கார் பூஜை ஆரம்பிக்கிறோம். எல்லாம் அப்படியே உட்காந்துக்கோங்க. தம்பி காது இந்த தம்பி இங்கே இருக்கு. தம்பி லைட் போடுமா? சூடு விசில்பா. ओम सरकार ओम सरकार ओम सरकार ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम श्री राम जय जय राम वाम सक्लाम वरदरम विष्णुम शशिवर्णं चतुर्भुजं शृण्वं ध्यायेत् प्रयत्नोपगं शास्त्रके मंगल ब्रह्मा मंगल विष्णु मंगल देवो केशवराम साक्षात् ब्रह्मं तस्मै श्री गुरवे नमः ओम भयेत् सावलिक पुष्पं समर्पयामि ओम शयेत् सरकार पुष्पं समर्पयामि ओम श्री पापम्मा पुष्पं समर्पयामि कपूर महा दादाजी पुष्पं समर्पयामि श्री साई सरकार आंजनेय स्वामी पुष्पं समर्पयामि साई வாங்க அவங்க வந்து அப்படியே எழுதி கொண்டுவாரு போனீங்களா பார்த்து வாசம் போடுங்க
महान दादाजी पूर्वं समर्पयामि साई चक्कर आंजनेय स्वामी पूर्वं समर्पयामि देवाना पालनला प्रार्थना करू शरणं वाम हेत सावली श्रीवं समर्पयामि वाम शयन सावलिकन्नं नैवेद्यं समर्पयामि वाम शयत सर्कारुलिकन्नं नैवेद्यं समर्पयामि वाम श्री पापम्मा कन्नं नैवेद्यं समर्पयामि वाम तपोर महान दादाजी कन्नं नैवेद्यं समर्पयामि ओम श्री साई सरकार आंजनेय स्वामी कन्नं नैवेद्यं समर्पयामि karena mudik kolanya di bawah yang muda nak gua sekarang gua cakap ni sambil kelas tu pun nawa murti kau ni kerja sekarang ni jadi soalnya minta selva pun suli yar kenal na pratme karena mudik amma agti ayat nala manavuri pratme chukome பரம்பொருளே பரமாத்மாவே குருவே குருவின் குருவே உலகத்தின் ஞானிகள் ஐயா விரைவா ஓம் சர்க்குரு சாய்நாத் மகராஜ் ஓம் சேட்சோ ஓம் சர்க்கார் ஓம் ஸ்ரீ 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 பாப்பா பாபா மண்மும் கருணும் ஆசீர்வாதம் துவாரகமாக இன்னைக்கு நடும் அன்னதானமாகவும் பிரசாதமாகவும் மருத்துவம் உணவாகவும் அல்ல குறையாத அச்சை பாத்திரமாக ஒரு சூழ்நிலை மாற்றின மக்களுக்கு நீங்கள் அன்னமாடிக்கு கொடான கோடி நன்றிகள் சொல்ல கடமைப்படுற விமானே இந்த அன்னத்தை சாப்பிட்ட மக்களுக்கெல்லாம் உணவும் முடிச்சுக்கோடையும் இருக்கிறதுக்கு முதலாரை நீண்ட அறிவு நிறைய செல்வம் செல்வாக்கு வருகி வல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு வம்சமாக இன்னும் செல்வாக்குன்னு சொல்லி இந்த பாதங்களை விண்ணப்பத்தை வச்சுருந்தோம்னாரா இந்த மக்கள்லாம் காலை எழுந்து உங்கள்கிட்ட வந்துருக்காங்க யார் என்ன கேட்குறாங்களோ பெரியவங்க தாமதம் இல்லாமல் அவங்க கணக்கெடுத்தவங்க அற்புதத்தி ஆசீர்வாத மக்களுக்கு பேரு சொல்லி இந்த பாதங்களை நாங்கள் விண்ணப்பத்தை வச்சுருந்தோம்னாரா ஓம் குரு சர்க்கார் தேவாய கர்மபந்த நிவாரணே திரிமூர்த்த யாத்மாக ரூபாய பிரசன்னய நமோ நம ஓம் முக்தி முக்தி பாதஸ்வரூபிணி ஆத்மானந்த ஜோதி வைராகினி தாமசகுண பரிகாரணி தத்மபாவ பக்தி திருமலைவாணி தெய்வ சம்பூர்ண பாப்பம்மா சரணம் சரணாத்தி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த மாலை பொழுது வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஐயாவுக்கும் பாபாவோட குருநாதர் ராமருக்கும் இங்கே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா நடக்குது. இங்கே நம்ம இடத்துல அது 10வது வருஷம். ஐயா சமாதியாகி 98 வருடங்கள் ஆகிறது. மிகப்பெரிய ஒரு ஞானி. அதாவது வந்து இஸ்லாமியர்களில் சொன்னால் 1008 வழிமார்கள் மெக்காவிலிருந்து வந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் இது. 1008 பேரில் வழிமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வந்து மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் சொன்ன மாதிரி அவங்க வழிமார்கள் ஒளிமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1008 பேரில் ஐயாவும் ஒருத்தர். ஐயாவுக்கு என்ன அவ்வளோ பெரிய சக்தி, அவர் என்ன அவரோட இது என்ன, நாகதோஷம், முன்னோர்கள் சாபம், மாங்கல்ய தோஷம், உத்தர தோஷம், நம்ம பித்திருக்கள் தோஷம், எதாக இருந்தாலும் எங்கள் ஐயாட்ட வந்து நம்ம உட்காந்து கேட்டோம்னா அந்த தோஷங்களை எல்லாம்
நீக்கக்கூடிய மகா வல்லமை படைத்த ஞானி தேவர். ஐயாவிட்ட என்ன அவ்வளோ பெரிய விசுவாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஐயா வந்து உருதுல ஒன்று எழுதி வச்சிருக்கார். ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய நந்தியும் ஐயா ஒரு பசுமாடு செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த மாடும் அம்மா அப்படின்னு என்னைக்கு கற்று அன்னைக்கு இந்த உலகம் உள்ள போயிருக்கான். ஐயா வந்து பிறப்பால் முஸ்லீம், ஆனால் ஐயா வந்து ஆஞ்சநேயரோட பயங்கர பக்தர், சிவரூபம். அவர் ஒரு முறை வந்து அவரோட பக்தரை வந்து அவர் கேட்காம எங்கேயுமே போக மாட்டாராம். ஒரு முறை போய் கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி நான் காசிக்கு போயிட்டு வரலான்றேன், எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஐயா சொல்கிறார், நான் தான் அவரு, இங்கே தான் இருக்கு, அங்கே எதுக்கு போகிற அப்படின்னு சொன்னாராம். எனக்கு ஆசைங்க, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் காசியில் போய் விஸ்வநாதரை பார்க்குறப்ப இவர் தான் உட்காந்துருக்கிறார். நேராக வந்த உடனே ஐயாவோட காலை பிடிச்சி அபிஷேகம் பண்ணிட்டு சாகர வரைக்கும் அவர் எங்கேயுமே போகலையா அந்த ஆழ்வாணி வச்சு. அப்புறம் அவருக்கு ஒரு ஆசை, ராகவேந்தர் பக்கத்தால் போய் பார்க்க வேணும் அப்படின்னு. அவர் மந்திராலயம் போயிருக்கிறார். அங்கே போய் வெடிக்கால 3 மணிக்கு ராகவேந்தர் வந்தாராம். இங்கே எதுக்கு நீங்கள் வந்தீங்க, அவருக்கே நான் சில நாட்டில் குதிரை மேய்ச்சி கொடுத்துருக்கேன், நீங்கள் இங்கெல்லாம் வராதிங்க, அவர் தான் நான் தான் அவரு அப்படின்னு ராகவேந்தர் சொன்னாராம். போன உடனே அடுத்த நாள் கேட்டிருக்கிறாரு, என்ன ராகவேந்தர் என்னப்பா சொன்னார், இந்த மாதிரி சொன்னாங்க. அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மகான். இவரோட படம் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று ஆந்திராவில் இருக்குது. இவரோட படம் எங்கேயுமே கிடைக்காது, ஏன்னா அவரை வச்சிருக்க முடியாது, அவ்வளோ பெரிய சித்த புருஷன். இவர் சாப்பிட்டு முடிச்சோன்னா பாப்பம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த நட்டை உடனே கழுவி செடியில் ஊற்றிடுவாங்களாம். அந்த பருக்கி எறும்புதுன்னா எறும்பு செத்துருமா, அவரோட சாப்பாட்டை சாப்பிட்டா எறும்பு செத்துருமா. பாப்பம்மா எழுதி வச்சிருக்காங்க, இவர் வந்து 1000 சூரியனுக்கு சமமான சித்தராமா. ஒருத்தர் வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ பாப்பம்மா வெளியில் வந்து என்னடா இருக்கிற சத்தம் போட்டுட்டு இருக்கணும்னா இவர் திட்டிருக்கிறாரு. அவர் யார் தெரியுமா, கிழக்கே ஒழிக்கக்கூடிய சூரியன், வெளியில் வந்தால் எரிக்கலாம் ஓடி போயிடும் அப்படின்னா. இந்த மாதிரி அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மகான் நம்ம ஊரில் கிடைச்சிருக்காரு. வாங்க இப்போ நல்லா தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் தாழ்வான ஒரு விஷயத்தை என்ன வைக்கிறேன்னா, கஷ்டத்தை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. ஏன்னா கஷ்டத்தை சொன்னீங்கன்னா ஊர் புறா போய் சொல்லி கேவலப்படுத்திடுவான். எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, இந்த உலகத்தில் அற்புதமான நமக்கு அல்ல குறையாத அச்சய பாத்திர சிறுடி பாபா இருக்கிறாரு. கருணை இங்கே 2 இருக்குது, உட்காந்து அவங்க நினைச்சி ஸ்லோகம் சொல்லுங்க, அவங்க நினைச்சிட்டு போங்க, உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமாயிடுன்னு சொல்லி இது வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி ராமநவமி யாருமே மிஸ் பண்ணிட வேண்டாம். சித்தர்கள் ஞானிகளுக்கு நடக்கக்கூடிய விழாவில் எண்ணற்ற சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஊடுருவி வருவாங்க. அப்போ நம்ம கர்மாலாம் விலகிடும். காலையில் 5 மணிக்கு கொடியாட்டுறோம், மாலை 5 மணிக்கு இங்கே ராகவேந்திரா காலத்திலிருந்து ஊர்வலம் போகிறப்போ 2 ஹவரில் இங்கே வந்துடுவோம். 8 மணிக்கு விழா நிறைவாயிடும். அதில் கொடுக்கக்கூடிய சந்தனத்தை மறக்காமல் வாங்கிட்டு போய் வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க அந்த சந்தனத்துக்குள்ள இறங்குவாங்க. அதாவது நாங்கள் சந்தன கூட உரிச்சுன்னு தான் முதல்ல போட்டோம். ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியெல்லாம் கூப்பிட்டு சந்தன கூட சொல்லி இஸ்லாமியர் விழா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் குரு பூஜை விழான்னு மாற்றிட்டோம். இங்கேருந்து அந்த சந்தனத்தை ஒட்டி இவரோட ஆத்மா இருக்குல்ல, அது வந்து அந்த சந்தன குடத்தில் வரும். அங்கேருந்து வரப்போ இவர் உயிர் தான் வந்துட்டு வந்து இங்கே மறுபடியும் சந்தனம் வைக்கிறப்ப தான் அவங்க இடத்துல ஏறுவாங்க. அதனால் தயவு கூர்ந்து இந்த விழாவை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்கள் பெண்கள் அப்படியே வெளியே வாங்க.
அப்படியே போட்டி விடுங்க. कुमार जी कपड़े वाणी चली
அப்படியே அனுப்பிச்சு விடு தம்பி. தேவ அமர்ந்தாங்க. வேற ஏதாவது ஃபங்க்ஷனா